இந்த 1000 காயை உரிக்கிறதுக்கு உங்ககிட்ட வெறும் 70 ரூபா இருந்தால் போதும்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த 1000 காயை உரிக்கிறதுக்கு இந்த ஒரு சாவி இருந்தால் போதும். இந்தியாவிலேயே அவ்வளோ ஏங்க, உலகத்திலேயே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களால் ஒரு மட்டை உரிக்கிற மிஷினை வாங்கவே முடியாதுங்க. என்ன தம்பி ஜாலியாகிற போல? என்ன பார்த்தா உனக்கு என்ன ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கா? என்னடா காலேஜ் எல்லாம் போய் அங்கே என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? வயசை தாண்டி தானே வந்திருக்கிறேன். காலேஜ் போகிறதா நம்ம ஜாலியாக தான்டா இருக்கு. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே பாரு தேங்காய் உரிக்க விட்டாங்களே. தேங்காய் தான்டா உரிக்க விட்டாங்க, அதுக்கு எதுக்குன்னு இவ்வளோ கோவப்படுற? கோவமா? ஏதோ 1-2 தேங்காய் உரிக்க பரவாயில்ல, இவ்வளோ தேங்காய் உரிக்க சொல்கிறாங்க. எங்கே நீ உரி பார்ப்போம் இதெல்லாம். இந்த 700 காயை நான் வெறும் 1 மணி நேரத்தில் உரிச்சிருவேன். 1 மணி நேரத்தில்? யாரு நீ? நான் உரிக்க மாட்டேன், ஆனால் நான் சொல்கிறவன் உரிப்பான். வணக்கம் விவசாய பெருமக்களே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கொக்கோ டிஎஸ்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே எல்லாத்துக்குமே கொக்கோ டிஎஸ்கர் எதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து தேங்காய் உரிக்கிற ஒரு கருவி அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல கொக்கோ டிஎஸ்கர் வாங்குறது எப்படி, வாங்குறதுக்கு முன்னாடி அதில் என்னெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க என்ன மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம எம்டிஎம்மில் பார்த்துட்டிங்கன்னா 3 ஹெச்பியில் நாங்கள் மோட்டர் கொடுத்துருக்கோம், அதுவும் சிங்கிள் ஃபேஸில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்காக நீங்கள் 3 ஃபேஸ் லைன் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மோட்ரு ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால ப்ராப்பரான காப்பர் வைண்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால மோட்டருக்கு லைஃப் ரொம்ப நாள் வரும். அடுத்தது செக் பண்ண வேண்டியது, அந்த மிஷினில் இன்ஜின் வச்சு ஓட்ட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ பல இடங்களில் வெறும் மோட்ரு மட்டும்தான் வருது, ஆனால் நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தான் இன்ஜினையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் கரண்ட்டே இல்லாத இடத்துலையும் கூட பெட்ரோல் ஊற்றி ஓட்டிக்க முடியும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த இன்ஜின் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரீகால் இழுத்து கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு கீ வச்சே ஸ்டார்ட் பண்ணிட முடியும். நம்ம எம்டிஎம்மில் பார்த்துட்டிங்கன்னா TW63 அப்படிங்கிற கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, எதுக்காக இந்த கியர் பாக்ஸை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது காம்பேக்ட் சைஸ் கூடவே பவர்ஃபுல்லான கியர் பாக்ஸுங்க. அதனால தேங்காய் உரிக்கிற போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து லாக் ஆகிறது, சிக்கிறது, டக்குன்னு நின்று போகிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த கியர் பாக்ஸில் வராது. அப்படியே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இந்த கியர் பாக்ஸை நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள், இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கியர் பாக்ஸ்னு. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இப்போ மிஷின் ஓடிட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா தேங்காய் சிக்கிக்குமே, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கையை வச்சு எடுக்கணும்ல அவசியமே கிடையாதுங்க. இதில் ரிவர்ஸுக்குமே நாங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ரிவர்ஸ் ஸ்விட்சை நீங்கள் ஆன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக தேங்காய் வெளியே வந்துடும். மிஷின் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக லாங் டேர்மில் ஸ்பேர்ஸ் மாற்றுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அப்படி மாற்றக்கூடிய 2 ஸ்பேர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மிஷினை பொதுவாகவே இந்த ஸ்பேரை மாற்றணும். அது என்ன ஸ்பேர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தேங்காய் விடக்கூடிய இந்த ரப்பர் நாங்கள் ரொம்ப ஹை குவாலிட்டியில் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அப்படியே போனாலும் இந்த செட்டியே மற்ற கம்பெனி மாதிரி மாற்றணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எந்த ரப்பர் போயிருக்கோ அந்த ரப்பரை மட்டுமே மாற்றக்கூடிய அளவுக்கு நாங்கள் இதில் சூப்பரான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு ரப்பருக்கும் தனித்தனி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ரப்பர் போனால் ஈஸியாக அந்த ஒரு ரப்பரை மட்டும் எடுத்து போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, தேங்காய் உரித்து வெளியே வரக்கூடிய அந்த கீராடு, இந்த கீராடு தான் தேங்காயை உரிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக தேய்மானம் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு இடத்துல மட்டும் தேஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மொத்த செட்டையுமே மாற்றணுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இந்த கீராட்ஸுமே ஒவ்வொரு ராடையும் தனித்தனியாக நீங்கள் கழட்டி மாட்டிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஸ்பேர் மாற்றும் போது பெரிய செலவு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எதாக இருந்தாலுமே ஒரு 1000லேருந்து 2000 ரூபாக்குள்ளே முடிச்சுக்க முடியும். இது எல்லாமே வந்து நான் சொல்கிறது லாங் டேர்மில், அதாவது ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் கழித்து தான் இந்த செலவே உங்களுக்கு வரும். அடுத்தது, இதை ஈஸியாக நீங்கள் தென்னந்தோப்புக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக ஒரு ரொட்டேட்டிங் வீலும் பெரிய டயர்ஸும் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால நீங்கள் ஈஸியாகவே உங்கள் லொக்கேஷனை பார்த்து எடுத்துகிட்டு போயிட முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு வரும், இவ்வளோ பெரிய மிஷினை எப்படி நான் தள்ளிட்டு போகிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது ரொம்ப காம்பேக்டான சைஸில் செஞ்சுருக்கோங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கும் தெரியுங்களா,
அந்த சைஸில் தான் நம்ம கொக்கோ டிஎஸ்கரே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஈஸியாகவே இதை தள்ளிட்டு போயிட முடியும். ஓகே, உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும். நான் வந்து தேங்காய் எல்லாத்தையும் உரிச்சு முடிச்சிட்டேன், அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மிஷின் ஓரத்தில் சும்மா தான் இருக்க போகுது, அப்போ கண்டிப்பாக துருப்பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நாங்கள் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பவுட்ரு கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு மிஷினில் துருப்பிடிக்கும் அப்படிங்கிற பயம் தேவையே இல்லைங்க. நீங்கள் மோட்டரில் இந்த மிஷின் மூலிமா தேங்காய் உரிக்கும் போது ஒரு காய்க்கு 7 பைசாவும், இன்ஜினில் உரிக்கும் போது அதாவது பெட்ரோல் இன்ஜினில் உரிக்கும் போது ஒரு காய்க்கு 15 பைசா தாங்க செலவாகும். அப்போ நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு 1000 காய் எடுத்துட்டிங்கன்னா மோட்டரில் ஓட்டினீங்கன்னா வெறும் 70 ரூபா தான் செலவாகும். அதுவே நீங்கள் வந்து பெட்ரோல் இன்ஜினில் ஓட்டினீங்க அப்படின்னா வெறும் 150 ரூபா தாங்க செலவாகும். ஆனால் இதுவே நீங்கள் ஆளை கூப்பிட்டு பண்ணிங்கன்னா ஒரு காய்க்கு 1 ரூபா கேட்பாங்க. அப்போ 1000 காய் உரிக்கிறதுக்கு 1000 ரூபா. எத்தனை சதவீதம் உங்களுக்கு லாபத்தை தருது, கூடவே வந்து விலை கம்மியாக பண்ணிக்க முடியுதுன்னு பாருங்க. இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த மிஷினோட பிரைஸ் என்னன்னு தெரியுமாங்க? ஆமாண்ணா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம மிஷினோட பிரைஸ் எவ்வளோ? 1.5 லட்ச ரூபா தான். 1.5 லட்சமா? இதை நீ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆமாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை எல்லாத்துக்கும் தர முடியாது. ஃபர்ஸ்ட் கால் பண்ற வெறும் 50 பேருக்கு மட்டும்தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டக்குன்னு கால் பண்ணுங்க.